أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றடங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்பிலே மாஸ்டர்பேஷன் என்றால் என்ன என்கிற விஷயத்தை உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அறிஞர்களில் சிலர் அல்லது ஓரளவுக்கு அறிஞர்கள் இதனை ஹராம் என்றே சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாஸ்டர்பேஷனை ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அறிஞர்கள் இது ஹராம் என்று சொல்ல முடியாது, ஆனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு மோசமான ஒரு விஷயமாக இந்த மாஸ்டர்பேஷனை நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இதனை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 இல்லை 4 முறை கூட செய்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை என்கிற ரீதியில் சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய சைடு எஃபெக்ட்களை எல்லாம் நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாஸ்டர்பேஷனை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல, இது தவறு, தடுக்கப்பட்ட ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒன்று, இதனை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற எண்ணம் ஆழ் மனதில், அந்த மனதினுடைய அடி ஆழத்தில் பதியணும். இது தப்பு. ஏன்னா இஸ்லாமிக் சைக்காலஜியில் இதனை தவறு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதென்ன இஸ்லாமிக் சைக்காலஜி என்பதையும் நான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக அக்கார்டிங் டு இஸ்லாம் இது தவறு, தப்பு. அதனால் நம்முடைய மனசில் ஆழத்தில் என்ன பதியணும் தெரியுமா? இது தவறு, இது பாவம், இது கூடாது என்கிற ஆழமான எண்ணம் முதல்ல நம்முடைய உள்ளத்தில் வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு. முதல்ல இதனை தடுக்கிற அந்த முறைகளில் ஃபஸ்ட் என்ன? மாஸ்டர்பேஷன் என்பது மிக மோசமானது, தவறானது, தடுக்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒன்று என்று அதனை நம்முடைய மனசனுடைய ஆழத்தில் கொண்டு போய் அதை பதிக்கணும். அந்த எண்ணத்தை இப்போ அந்த ஒரு எண்ணம் என்ன செய்ய, மாஸ்டர்பேஷன் செய்யணும்னு வந்துருச்சின்னு சொன்னால் உடனே என்ன தெரியுமா செய்யணும்? அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய இடங்களுக்கு உடனே இடம்பெயர்ந்துடணும். இப்போ உதாரணமாக வீட்டில் இருக்கிறோம், நமக்கு மாஸ்டர்பேஷன் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு விலகி நாம் என்ன செய்யணும்? வேறொரு இடத்துக்கு போகணும். அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடணும். இது ஒன்றாவது. என்னது? ஃபஸ்ட் என்ன? இது தப்பு, இது தவறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயம், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற ஆழ் மனதில் எண்ணம் வரணும். இது நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹு நமக்கு என்ன தெரியலைன்னு சொன்னால், அல்லாஹ்னா யாருங்கிறத நம்ம அறியாதவர்களாக இருக்கிறோம். முஸ்லீம்களை தான் சொல்கிறேன், பலருக்கு தெரியாது. அதனால தான் அவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறோம், அல்லாஹுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறோம், ஹராம் ஹலாலை பேணுவது கிடையாது. ஏன் பேணுறது கிடையாது? அல்லாஹ் யார்? படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து வரக்கூடிய வல்ல நாயன்.
என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் என்கிற அவனை பற்றிய இல்ம் நமக்கு சரியாக தெரியாததுனால யாருன்னே தெரியாத அல்லாஹுவை எதற்கு பயப்படணும் என்கிற ரீதியில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹுவை அறிந்து கொள்ளணும், அல்லாஹுவை தெரிந்து கொள்ளணும். அவன் யார் என்கிற அந்த விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேறாக தயவு செய்து தெரிந்து கொண்டால் இந்த மாஸ்டர்பேஷன் கொஞ்சம் கட்டுப்படும். இப்படி அல்லாஹுவை அறிந்து தெரிந்த அந்த மனிதன் அல்லாஹுக்கு என்ன செய்வான்? பயப்படுவான். தக்வா வரும், பயபக்தி வரும். அந்த பயபக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அவன் தவறு செய்ய என்ன செய்வான்? முற்பட மாட்டான். தவறு செய்கிற போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்வான். அவனுக்கு என்ன வரணும்? தக்வா வரணும், பயபக்தி. வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்த அல்லாஹ் என்னை தண்டிப்பான். நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், பூட்டிய அறைக்குள்ளே நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வந்துச்சுன்னா எங்கிருந்தாலும் தவறு செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த நஃப்ஸ் நம்மளை தவறு செய்ய தூண்டினால் கூட நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் குறுகுறுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எது பாவம் தெரியுமா? எந்த செயலை செய்கிற போது உங்களுடைய உள்ளம் குறுகுறுக்குதோ அல்லது தயங்குதோ அல்லது கஷ்டப்படுதோ அந்த செயல் பாவமான செயல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை அறிந்து தெரிந்து அவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், கண்காணித்து கொண்டு இருக்கிறான், என்னை தண்டிப்பான். இந்த செயல் தடுக்கப்பட்ட ஒரு செயல், இந்த செயலை நான் செய்யக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் இருக்கணும். அவனது பார்வையிலிருந்து நான் பூட்டிய அறையில் இருந்தாலும் கூட தப்பிக்க முடியாது என்கிற எண்ணம் நமக்கு வரணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு தவறான பாவமான காரியங்களை நாம் செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த எண்ணம் இல்லாதனால தான் எல்லா பாவத்தையும் சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானே, அல்லாஹ் எனக்கு நரகத்தை தந்து விடுவானே, நான் நரகத்தினுடைய படுகொலியில் அல்லவா நான் விழ நேரிடும் என்கிற அந்த உணர்வு ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பாவத்தில் அவன் விழவே மாட்டான். அல்லது பாவத்தில் விழுவதற்கு சங்கடப்படுவான், பாவத்தை செய்வதற்கு சங்கடப்படுவான். இல்லைன்னா கண்டபடிக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான். என்னென்ன பாவங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான். அதனால் என்ன செய்யணும்னா, அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அல்லாஹ் இந்தந்த தண்டனையை எனக்கு தருவான் என்கிற அந்த நினைவு, அந்த எண்ணம் நமக்கு எல்லாத்துக்கும் வரணும். நாமெல்லாம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் 100 வருஷம் வாழுவோம் அல்லது 150 வருஷம் வாழுவோம், 200 வருஷம் வாழுவோம் என்றெல்லாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் யார்கிட்டா போய் கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு 10 மாளிகை வேணும், 10 பங்களா வேணும், 10 கார் வேணும். ஒரு பங்களா வேணும்னு யாரும் கேட்குறதே கிடையாது. கேட்குற போதே என்னது? 10 பங்களா வேணும், 10 கார். ஏன் ஒரு கார் வேண்டாமா? ஒரு கார் போதாதான், 10 கார். ஏன்னா அத்தனை பங்களாலையும் அத்தனை கார்லேயும் இருந்துக்கிட்டே இருக்க போகிறோம், மௌத்தே வராது. அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. என்ன வரும்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும். எந்த வயசில், எந்த இடத்துல, எந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நான் அனுபவிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போகணும். இப்படித்தான் மனிதனுடைய எண்ணம் இருக்குது. அதனால தான் இந்த எண்ணம், இந்த மாஸ்டர்பேஷன் என்கிறது சர்வ சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எண்ணம் நமக்கு வரணும். அல்லாஹ் என்னை என்ன செய்வான்? எந்த வயசில் வேண்டுமானாலும் அவன் எனக்கு மௌத்தை தரலாம். அந்த மௌத்து வர்றதுக்குள்ளே நான் நன்மைகளை மட்டுமே அறுவடை செய்யணும், பாவங்களை அறுவடை செய்யக்கூடிய மனிதனாக நாம் இருக்கக்கூடாது. நாம் பார்க்குறோம், திடீர்னு பூகம்பம் வருது, திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு நிலச்சரிவு வருது, இறந்து போகிறாங்க. எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க. இப்படியெல்லாம் நாம் இருக்கிறோம். ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க, கேன்சரில் இறந்து போகிறாங்க. இப்படி வியாதி எப்போ வரும், எப்போ மௌத்து வரும் யாருக்கும் தெரியல. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை. அதனால் நாம் ஆயத்தமாகணும். அல்லாஹ்விடத்தில் கூடி பெறக்கூடிய நிலையில் நம்மளை ஆக்கணும்னு சொன்னால் பாவமான காரியங்கள், மாஸ்டர்பேஷன் மாத்திரம் இல்லை, என்னென்ன பாவங்கள் இருக்கோ அதை எதையுமே செய்யாத ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். இது 3.
4வது, அல்லாஹ் நம்ம எல்லாம் விசாரிப்பான். எங்கே விசாரிப்பான்? மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லாரையும் ஒன்று கூட்டி அங்கு நமக்கு எல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரணையை மேற்கொள்ளுவான். அந்த விசாரணையை மேற்கொண்டு விசாரணையின் முடிவில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். நீ சொர்க்கவாதி, நீ நரகவாதி அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? விசாரணை களத்தில் நம்மளை விசாரிப்பான். அப்போது இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவு, இதை அல்லாஹு தஆலா பூட்டிடுவான். நீ பேசாத. இங்கு பேசிக்கிட்டு இருந்த அந்த நாவு அடைக்கப்படும். ஆனால் மற்ற உறுப்புகள் எல்லாம் பேசும். யா அல்லாஹ், இவன் என்ன செஞ்சான்? இங்கே பாரு, இந்த உறுப்பெல்லாம் இந்த விஷயத்துக்கு பயன்பட்டது, நான்லாம் அதுக்கு பயன்பட்டேன், என்னை தூண்டுனா, என்னை இது பண்ணுனா என்றெல்லாம் அந்த அவயங்கள்லாம் சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான்ல, அங்கே மாட்டிக்கக்கூடாது. இந்த எண்ணம் இருக்கணும். மாஸ்டர்பேஷன் செய்கிற அந்த நேரத்தில், அந்த வேளையில் என்ன வரணும்னு சொன்னால், அல்லாஹ் என்ன செய்வான்? எனக்கு விசாரணை களத்தில் விசாரிக்கிற போது இதை பற்றி விசாரித்தான்னா, சாதாரணமாக விசாரித்தா பரவாயில்ல, எல்லாரும் இருக்கிற இடத்துல விசாரித்தானா நாம் அங்கே கேவலப்படணுமே என்கிற எண்ணம் அங்கே வந்துச்சுன்னு சொன்னால் நாம் இதனை செய்ய மாட்டோம். அதனால் அல்லாஹின் மீதான நம்பிக்கை வினாடிக்கு வினாடி, செகண்டுக்கு செகண்டு கூடிக்கிட்டே இருக்கணும். எப்போ இந்த வினாடிக்கு செகண்டுக்கு செகண்ட் நம்மளுடைய அந்த எண்ணம், நம்மளுடைய அந்த உணர்வுகள் இதெல்லாம் அல்லாஹ்வை பயந்த நிலையில் இருக்குமோ அப்பொழுது இந்த மாஸ்டர்பேஷனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். ஏற்கனவே நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், நஃப்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். சொன்னனா இல்லையா? நஃப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த ரூஹனுடைய அடிப்பகுதி நஃப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நஃப்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 3 வகையான நஃப்ஸ் இருக்குது. என்ன நஃப்ஸு? நஃப்ஸ் அல்-அம்மாரா, நஃப்ஸ் அல்-லவ்வாமா, நஃப்ஸ் அல்-முத்மைன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நஃப்ஸுகள் இருக்குது. நஃப்ஸ் அல்-அம்மாரா அப்படின்னா என்ன? பாவங்களை மட்டுமே மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய, பாவங்களிலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய, பாவங்கள் செய்வதையே விரும்பக்கூடிய, பாவங்கள் செய்வதையே ஆசைப்படக்கூடிய, அந்த பாவங்களிலேயே லயித்திருக்கக்கூடிய, பாவத்தை செய்ய தூண்டக்கூடிய, பாவத்தை அழகாக்கி காட்டக்கூடிய கெட்ட மோசமான நஃப்ஸுக்கு என்ன பேர்? நஃப்ஸ் அல்-அம்மாரா. அதே மாதிரி இந்த பாவத்தை செய்துவிட்ட பின்னால், அந்த பாவத்தை செய்த அந்த காரணத்தினால பதற, பரிதவிக்கிற, துடிக்கிற, கவலைப்படக்கூடிய, கை சேதப்படக்கூடிய நஃப்ஸ் அல்-லவ்வாமா. நஃப்ஸ் அல்-லவ்வாமா முதல்ல சொன்ன நஃப்ஸ் அல்-அம்மாராங்கிறது என்னன்னு சொன்னால், பாவங்களிலேயே மனிதனை அப்படியே வைத்திருக்கக்கூடிய நஃப்ஸ். அது நஃப்ஸ் அல்-லவ்வாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனை அவன் செய்துவிட்ட அந்த பாவத்தை நினைத்து வருந்த வைக்கக்கூடிய நஃப்ஸ். இது 2வது. 3வது என்னென்னா, கலப்பில்லாத, தூய்மையான, அமைதி அடைந்த, திருப்தி அடைந்த, அல்லாஹுடன் நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நஃப்ஸ், அது நஃப்ஸ் அல்-முத்மைன்னா. இந்த 3 நஃப்ஸ் இருக்குது. இப்போ நஃப்ஸ் அல்-அம்மாரா நம்மளை அப்படியே ஆக்கிரமிக்கும். பாவத்தின் படுகொலியில் நம்மை தள்ளக்கூடிய இயல்பை கொண்டது. இந்த நஃப்ஸ் அல்-அம்மாராவுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் ஒரு பாதை இருக்கான். இந்த நஃப்ஸ் அல்-அம்மாராவுக்கும் ஷைத்தானுக்கு இடையில் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையினுடைய அந்த ஒரு ஓரத்தில் நின்று ஷைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பானா, இந்த மனிதன் என்ன செய்கிறான், தப்பு செய்கிறானா, பாவம் செய்கிறானா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த நஃப்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் உடனே ஓடி வருவான். யார்? ஷைத்தான். ஆஹா, நம்ம ஆள் சிக்கிட்டான்டா, வந்து உள்ளே நுழைவோன்னு சொல்லிவிட்டு அந்த ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? உள்ளே வந்து அந்த நஃப்ஸ் அல்-அம்மாராவோட கூடி குழாவி அந்த மனிதனை பாவ குழிக்குள் தள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஷைத்தான் இந்த நஃப்ஸ் அல்-அம்மாராவோடு தொடர்பில் இருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதுலேயே பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? ஜிஹாதுன் நஃப்ஸ், ஜிஹாதுன் நஃப்ஸ். நஃப்ஸை ஜிஹாது பண்ணுறது தான் ஜிஹாதிலேயே மிகப்பெரிய ஜிஹாத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சோதர்களே, இந்த நஃப்ஸ் அல்-அம்மாராவுக்கும் நஃப்ஸ் அல்-லவ்வாமாவுக்கும் தான் இடையில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா,
இவனுடைய எல்லா பாவச் செயல்களும் இன்க்ளூடிங் மாஸ்டர்பேஷன். இந்த மாஸ்டர்பேஷன் என்று சொல்லக்கூடிய இதை இந்த நஃப்ஸ் அல்லமாரா அழகாக்கி காட்டும். ஒன்றும் கிடையாது. சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, வேணா நீ போய் தேடிப்பாரு, நீ நெட்டில் போய் தேடிப்பார், எல்லா இடத்துலையும் இதை ஒன்றும் மோசமாலாம் சொல்லலை. உனக்கு டென்ஷன் குறையுமா, உனக்கு ப்ரெஷர் குறையுமா, உனக்கு நிம்மதி கிடைக்குமா, உனக்கு அமைதி கிடைக்குமா, உனக்கு டிப்ரெஷன் வராது, மன சோர்வு வராது, ஆங்ஸைட்டி வராது, மனப்பதற்றம் வராது. இப்படியெல்லாம் அது என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த நஃப்ஸ் அல்லம்மாராவுக்கும் செஞ்ச உடனே பதறக்கூடிய இந்த நஃப்ஸ் அல்லவாமா, இந்த ரெண்டுக்கு நடுவில் மட்டும் நாம் கிடந்து சிக்கி திணறிக்கிட்டு இருப்போம். இப்படித்தான் இருக்கிறோம். மாஸ்டர்பேஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து வச்சுருப்பான், ரொம்ப நல்ல முடிவெடுத்து வச்சுருப்பான், பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக அந்த எண்ணத்தெல்லாம் வச்சுருப்பான். நைட் ஆன உடனே காலையில் எடுக்கிற அந்த முடிவு நைட்டில் அந்த முடிவு அப்படியே உடஞ்சி போயிடும். நைட்டில் என்ன செஞ்சிருவான், அந்த பாவத்தில் விழுந்துருவான். ஆக நைட்டு முழுக்க செய்கிறத காலையில் நஃப்ஸ் அல்லாவாம மாறும், இந்த நைட்டில் ஃபுல்லாக நஃப்ஸ் அல்லம்மாராவாக இருக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். எந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும்? எந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும்? நஃப்ஸ் அல்லம்மாராவை நாம் கட்டுப்படுத்தணும். இப்படி கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த மாஸ்டர்பேஷனை கட்டுப்படுத்தலாம். யாரும் தவறுகளுக்கு அப்பாற்பட்ட மனிதன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நான் தான் புனிதமான ஆள், நான் எந்த தப்பும் செஞ்சது கிடையாது, எனக்கும் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு கூட கிடையாதுன்னு எவனாவது சொன்னான்னா பொய், சுத்த பொய்ன்னு அர்த்தம். எல்லா மனிதனும் பாவங்களின் பக்கம் சென்று வந்திருக்கிறான். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, குல்லு பனி ஆதமு ஹத்தாவுன் ஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் பாவம் செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்கள். ஆனால் அதில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? தான் செய்துவிட்ட பாவத்திலிருந்து தௌபா, பாவ மன்னிப்பு தேடி திரும்பியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த நஃப்ஸ் அல்லம்மாராவை நஃப்ஸ் அல்லவாமாவாக மாற்றி அதற்கடுத்து தௌபா செய்து நஃப்ஸ் அல் முத்மஇன்னாவாக அமைதி அடைந்த, நிம்மதி அடைந்த, அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் நம்மை ஆளாக்கக்கூடிய வகையில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் முயற்சி செய்யணும். அதனால் தௌபா செய்யணும். செய்துவிட்ட பாவத்தை தௌபா செய்யணும். தௌபா செஞ்சிட்டேன், நைட்டு செஞ்சிட்டேன், அடுத்த நாள் நைட்டில் நான் என்ன செஞ்சிட்டேன், மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பாக மன்னிப்பான். நபி அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்றான், ஜிப்ரீலே இங்கே பார், இந்த அடியான் தப்பு செஞ்சிட்டான், இவன் என்கிட்ட என்ன செய்கிறான், மன்றாடுகிறான், அழுகிறான், தவிக்கிறான், யா அல்லாஹ் நீ தான் மன்னிக்கக்கூடியவன், நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று மன்றாடுகிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், அதற்கு நீயே சாட்சி என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான். மறுபடியும் அந்த அடியான் என்ன செய்கிறான், தவறுகளை செய்கிறான், அடுத்த நாளே தவறுகளை செய்கிறான். மறுபடியும் அல்லாஹு தாலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொல்கிறான, பார்த்தீங்களா ஜிப்ரீலே, இந்த அடியான் மறுபடியும் நான் மன்னிப்பேன்னு சொல்லி என்னிடத்தில் ஆதரவு வைத்து கேட்குறான், மறுபடியும் அடுத்த நாளே செய்வான். இப்படி பாவங்களில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் தௌபாவுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. மீண்டும் மீண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய பாவங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மாஸ்டர்பேஷனை ஒரு தடவை செஞ்சிட்டோம், 2 தடவை செஞ்சிட்டோம், 3 தடவை செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் செய்கிறத வழக்கமாக்கி இதை ஒரு பாவங்கிற ஒரு எண்ணத்தையே இல்லாத அளவுக்கு நாம் மாற்றினா அது நல்லதாக இருக்காது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கட்டுப்படுத்தணும். நம்முடைய உள்ளத்தில் உறுதியான எண்ணங்களை பலகீனமான உள்ளத்தில் நாம் என்ன செய்யணும், விதைக்கணும். பாவத்தை இந்த மாஸ்டர்பேஷனை செய்ய நினைச்ச உடனேயே அதிலிருந்து மீள்வதற்காக போராடணும். சாதாரண விஷயம் கிடையாது. உங்களது நஃப்ஸ் தானே, உங்கள் நஃப்ஸ் தானே, உங்களை கெடுக்கக்கூடிய நஃப்ஸ் தானே, அதனை எதிர்த்து நீங்கள் பேசணும். இப்போ நான் சொல்கிறேன், நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய நஃப்ஸை எதிர்த்து நீங்கள் பேசணும். எப்படி பேசுகிறது? சினிமாவில் அந்த காலத்தில் காட்டுவாங்க, மனசாட்சி பேசுகிற மாதிரி, ஏத்தாப்பில் ஒரு மனசாட்சி பேசுகிறோம், கண்ணாடியில் பேசுகிற மாதிரி.
நீங்கள் அதுகிட்ட பேசணும், நஃப்ஸ்கிட்ட பேசணும். இது இஸ்லாமிக் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய நஃப்ஸை எதிர்த்து போராடக்கூடிய முறைகளில் ஒன்று. நஃப்ஸ்கிட்ட பேசணும். என்ன நஃப்ஸே, என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? என்னை நரகத்தினுடைய படுகொலியில் வீழ்வதற்காக, அதை வீழ்த்துவதற்காக நீ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாயா? நீ என்ன எப்படியாவது என்ன மோசமானவனாக, அக்கிரமக்காரனாக, அநியாயக்காரனாக ஆக்கணும், அல்லாஹ்விடத்தில் தண்டனையை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா என்றெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ பேசணும். பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த நஃப்ஸ்கிட்ட பேசி, நான் உன்னை விடமாட்டேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன நீ வழிகெடுப்பியா, உன்னை நான் வழிகெடுக்க விடமாட்டேன், இப்படி பேசணும். இப்படி பேசணும். இல்லைன்னு சொன்னால் நஃப்ஸுக்கு லெட்டர் எழுதணும். என்ன சார் நீங்கள் நஃப்ஸுக்கு லெட்டர்லாம் எழுத சொல்கிறீங்க? ஆமாம், இது ஒரு வழிமுறை. என்ன எழுதணும்? நஃப்ஸே, என்னுடைய நஃப்ஸே, என்ன நீ அழிக்க பார்க்குறியா? என்னை மோசமானவனாக ஆக்க பார்க்குறியா? என்னை கெட்டவனாக ஆக்க பார்க்குறியா? நரகத்தின் படுகொலியில் தள்ள நீ முயற்சி செய்கிறியா? உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். இப்படி அந்த நஃப்ஸ்கிட்ட என்ன செய்யணும்? போராடணும், பேசணும், அதுகிட்ட எழுதணும். இப்படி பேசுகிற போதும் எழுதுகிற போதும் உங்களுடைய உள்ளத்தில் அந்த நஃப்ஸை எதிர்க்கக்கூடிய தன்மை உறுதி பெறும் என்பதாக இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் எழுதுகிற போதும் நீங்கள் அதனை எதிர்த்து பேசுகிற போதும் உங்களுடைய நஃப்ஸ் கட்டுப்படும் என்பதாக சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் செய்து பாருங்கள். யார் இப்படி செஞ்சுருக்கிறாங்களோ, சில பேருக்கு இதை எக்ஸசைஸாக கொடுத்துருக்குறேன். அதை அவங்க செஞ்சுட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செய்கிற போது உண்மையிலேயே அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைகள் எங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தணும். ஒன்று அதை எதிர்த்து பேசணும், இல்லைன்னா அதை எதிர்த்து எழுதணும். கொஞ்ச காலத்தில் எதிர்ப்பை காட்டி 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 அதை மோசமாக திட்டி 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 அதனை மோசமாக எழுதி எழுதி அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து உள்ளம் அதிலிருந்து விடுபட தயாராயிரும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எண்ணங்களின் அடிப்படையில் இந்த மாஸ்டர்பேஷனை எப்படி தடுக்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்ல போகிறது என்ன தெரியுமா? செயல்களின் மூலமாக எப்படி இந்த மாஸ்டர்பேஷனை தடுக்கிறது, செயல்களின் வழியாக மாஸ்டர்பேஷனை எப்படி தடுக்கிறது. நம்பர் ஃபஸ்ட் என்னென்னா, மொபைலை கட்டுப்படுத்துவது. நம்பர் 1 என்ன? நம்மள்ட்ட இருக்கிற மொபைலு, இந்த மொபைல் ஃபோனை நாம் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தாத வரைக்கும் நமக்கு இந்த மாஸ்டர்பேஷன்லேருந்து விடுதலை கிடையாது. இந்த மாஸ்டர்பேஷனில் தான் சிக்கி சீரழிந்து சின்ன பின்னமாகி போயிடுவோம். அதனால் மொபைலில் இந்த வேலைகளை நாம் கட்டுப்படுத்தணும். மொபைலில் அதுக்காக நன்மைகளே இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. மொபைலில் சுத்தமாக நன்மைகளே இல்லை, அதில் மோசமான பாவமான காரியங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னால் அது பொய். மொபைலில் நல்ல காரியங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மனிதனை பாவ படுகொலிக்குள் தள்ளக்கூடிய, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மொபைலில் நிறைந்திருக்கு. அதையும் மறுக்க முடியாது. அதனால் கொரோனா வந்தாலும் கொரோனா வந்துச்சு பார்த்திங்களா? அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகளுடைய கையில் கூட மொபைலை கொடுத்து ஆன்லைனில் கிளாஸுன்னு தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த மொபைலுடைய இந்த அக்கிரமங்கள், மொபைலில் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள்லாம் அதிகமாச்சு. அது வரைக்கும் அவ்வளவு இல்லை. ஆன்லைனில் கிளாஸுன்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகள் கையில் கொடுத்து ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தொடர்ந்து அந்த மொபைலோடையே ஒன்றி போயிட்டாங்க, ஒன்றோடொன்று கலந்து போயிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்றைக்கி இந்த மொபைல்லேருந்து மீள முடியாத அளவுக்கு சிக்கி போயிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, வகுப்பறையிலிருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை காம உணர்வுகளை, கன்றாவியான காட்சிகளை, பாவங்களின் சாட்சிகளை, நரகத்தினுடைய படுகொலியில் தள்ளக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நிறைய பேரை தள்ளி விட்டுருச்சு. அப்படி தான் இன்றைக்கி என்ன இருக்குது? இந்த மொபைல் இருக்குது. யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இளைஞன் தான், ஒரு மாணவன் தான் இப்படி இந்த மொபைலில் இந்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறான்னு சொன்னால் அது சரியானதல்ல. ஏன் தெரியுமா? நான் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் 50 வயது 55 வயதை தாண்டின மக்கள் கூட இந்த மொபைல்னால் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க.
பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் என்ன இருக்குது, ரீல்ஸ் பார்க்குறாங்க, தொடுறாங்க, அதில் நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து அவர்களை இழுத்துட்டு போயிடுச்சு. கவர்ச்சியில் அப்படியே மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வயசானவர் ஒருத்தர், அவருக்கு மனைவி இல்லை. அவர் என்கிட்ட சொல்லி அழுகிறார், நான் இப்படி போய் சிக்கிட்டேன், மொபைலை தினம் அதை போய் தொடர்ந்து போய் நிறைய விஷயங்களை நான் பார்த்து அதுக்கு அடிமையாயிட்டேன், இதிலிருந்து என்னால் விடுபடவே முடியலை அப்படின்னு சொல்லி அழுகிறார். நான் 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுகிட்டு இருந்தேன், இப்போ ஒரு வக்து தொழுகை போய் நான் இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுகிறது ரொம்ப ரேராகி போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுகிறார். என்ன சொல்லுங்க பார்ப்போம். வயசானவர், அவர் கிட்டத்தட்ட 57 58 வயசு ஆகுது. அவர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என் பொண்டாட்டி இறந்து போச்சு, நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன், அதில் எனக்கு லைஃப் ஏற்பட்டுருச்சு, இன்றைக்கி அதிலேருந்து மீள முடியல. மொபைல் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதாக இருக்குது. வயசான அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த ஃபோனில் ஐஃபோனில் இந்த ஃபோன்களில் நான் போய் நிறைய ஆப்புகளை நிறைய தேடி பார்த்து அதிலேருந்து சில இதை டவுன்லோட் பண்ணி எல்லாம் வச்சு அதில் சீரழிந்து போனேன். யார்? இளைஞர் கிடையாது, டீனேஜில் உள்ள ஆள் கிடையாது, டீனேஜில் இருக்கிற ஆள் கிடையாது, 57 வயசு ஆன ஒரு மனிதர் இப்படி சிக்கி போயிருக்கிறார். ஆக இந்த மொபைலுங்கிறது ரொம்ப மோசமானதாக இந்த பாவங்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்குது. இதனுடைய பரிணாம வளர்ச்சிகளெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மொபைலில் இந்த பாவமான காரியங்களின் பக்கம் மக்களை இழுத்துட்டு போகிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அல்லாஹு அக்பர். LGBTQI என்று சொல்லக்கூடிய அல்லது I+ என்று சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் இந்த LGBTQவில் நான் சேர விருப்பமாக இருக்கிறேன், நான் ஒரு கே அப்படின்னு சொன்னால் போதும், உடனே சேர்த்துக்கிறோம். கம்யூனிட்டியில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிடலாம், அதில் உள்ள ஆளுகளோடு தொடர்பு கொண்டு எல்லாம் பேசலாம். போலோ ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இப்படி வெளியில் அது தெரிகிறதுக்கு கொஞ்சம் அரசல் புரசலாக தான் இருக்கும், வெளியில் தெளிவாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தொட்டாலே அசிங்கமான விஷயங்களெல்லாம் தத்ரூபமாக அப்படியே தெளிவாக அழகாக அப்படி காட்டுற மாதிரி இன்றைக்கி மொபைலில் இன்றைக்கி எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு கெட்டுப்போச்சு. போலோ ஆப் மூலமாக உங்களுடைய கே ஃப்ரெண்ட்ஸ்களை நீங்கள் தேடலாம், ஒன்று உங்களுடைய விஷயங்களெல்லாம் மறைத்து வைக்கப்படும், இப்படியெல்லாம் வந்திருக்கு. அன்பார்ந்த சூழலில் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியல. எதெல்லாம் இயற்கைக்கு எதிரானதோ, அல்லாஹ் எதையெல்லாம் பாவமாக ஆக்கினானோ அவை அனைத்தும் தாராளமாக இன்று மொபைலில் இருக்குது. நான் அன்னைக்கு கூட ஒன்று சொன்னேன், மொபைலில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கிற போது அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்தில் சில விஷயங்கள் தொட்டு பேசுகிறதுக்கு கூட தயங்கின அந்த காட்சிகளை காட்டுறத ரொம்ப தயங்கின அந்த காலம் போய் இன்றைக்கி தொட்டு எல்லாம் கிடையாது, வேறு மாதிரி தொடக்கூடிய காட்சிகளை தான் இன்றைக்கி இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. செக்ஸ் ஸ்டோரிஸ் வருது மொபைலில், தொட்டால் வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் சொல்கிற ஒரு பையன், எனக்கு மொபைலில் வேறெல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன் சார். சொல்லக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு செக்ஸில் அந்த செக்ஸ் காட்சிகளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அதில் வர்ற ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செக்ஸ் ஸ்டோரிஸ் பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சீரியல்கள்லாம் கள்ள உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போடுறாங்க. கள்ள உறவுகளை தான் இந்த செக்ஸ் ஸ்டோரிஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அசிங்கமான மோசமான சகோதரத்துவத்தை பாழாக்கிற, அண்ணன் தங்கச்சியை பாழாக்கிற, அப்பா மகளை பாழாக்கிற, அம்மா மகனை பாழாக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் ஸ்டோரியில் செக்ஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அதே மாதிரி செக்ஸுவல் வீடியோஸ் நிறையா இருக்குது, போர்னோகிராஃபி இருக்குது. சில இது கேட்குறதுக்குன்னு வந்திருக்கு, அதை நீங்கள் போட்டால் அப்படியே கேட்கலாம். கேட்டால் என்ன இருக்கும், வெறும் செக்ஸுவல் அந்த ஸ்டோரிஸு செக்ஸுவல் விஷயங்கள் எல்லாம் சொல்லும். இதை கேட்டு இன்றைக்கி கெட்டு போய் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. செக்ஸுவல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஷேரிங், இவன் அவனுக்கு ஷேர் பண்ணுறது, அவன் இவனுக்கு ஷேர் பண்ணுறது என்கிற ரீதியில் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஐஃபோன்லேயும் இன்றைக்கி சிக்கி அப்படியே நிறைய மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு.
இதனை பார்க்கக்கூடிய யாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் இளைஞர்கள், இதனை பார்க்கக்கூடிய யாரும் கடைசியில் அப்படி பார்த்துட்டுலாம் சும்மா அப்படியே மூடி வச்சிடுற ஆளுக கிடையாது. கடைசியில் மாஸ்டர்பேஷன் பண்ணி தான் அதுக்கு ஒரு எண்டிங் வைப்பாங்க. மாஸ்டர்பேஷன் செஞ்ச பிறகு தான் அந்த பார்த்த காட்சிகளெல்லாம் முழுமையடையும். இப்படித்தான் இந்த மாஸ்டர்பேஷன் இதனால் தூண்டப்பட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனுடைய அல்டிமேட் என்னென்னா, ஒன்று ஹோமோசெக்ஸில் போயிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இன்ஃபாக்சுவேஷனுங்கிற கவர்ச்சியை பற்றி இனிமேல் அடுத்த இன்ஷா அல்லாஹ் நான் பேச இருக்கிறேன். இப்போ மாஸ்டர்பேஷன் கடைசியில் இதெல்லாம் முத்தாய்ப்பாக எதில் முடிக்கும் அப்படின்னா மாஸ்டர்பேஷனில் தான். ஆக இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலை. மொபைலில் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர்த்துக்கிறணும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன், நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதனை பயன்படுத்துவேன் என்கிற வலுவான முடிவுக்கு நீங்கள் வராத வரைக்கும் இந்த மொபைல் உங்களை வழிகெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மாஸ்டர்பேஷன் இல்லை, இன்னும் என்னென்ன மோசமான பாவமெல்லாம் இருக்கோ அத்தனை பாவங்களையும் உங்களை செய்ய வைக்கும். அப்படி எண்ணங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மொபைலை தொட்ட உடனே அந்த ரீல்ஸில் பார்க்குறீங்க, ஒரு காட்சி வருது, அல்லாஹு அக்பர், இந்த காட்சியை பார்த்தா நான் கெட்டு போயிடுவேன், நான் கடைசியில் மாஸ்டர்பேஷன் செய்து தான் என்னுடைய செயலை முடிப்பேன் என்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யணும் தெரியுமா, அங்கேருந்து எந்திச்சு போயிடணும். இந்த மொபைலில் உங்களுக்கு எப்படி உங்களை பாதுகாப்பது, ஒன்று மொபைலை தவிர்த்துருங்க. நைட்டில் இரவில் 10 மணிக்கு மேலே நீங்கள் மொபைலை தொடக்கூடாது. யாராவது தொடறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நஃப்ஸ் ப்ளஸ் ஷைத்தான் உங்களை ஆக்கிரமிச்சிட்டான்னு அர்த்தம். 10 மணிக்கு பிறகு மொபைலை தொடாதீங்க, மொபைலை தூக்கி வச்சுருங்க. என்ன செய்யணும், வீட்டுடைய தலைவர்கிட்ட மட்டும் என்ன செய்யணும்னா அந்த செல்லு என்ன இருக்கணும், ஆனில் இருக்கணும். வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இதெல்லாம் உங்கள் வீட்டில் நல்ல முறையில் வீடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 10 மணிக்குள்ளே எல்லோரும் என்ன செஞ்சிடணும், மொபைலை ஆன் பண்ணி இருக்கிற மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவர் யார் இருக்கிறாரோ அவருடைய செல் மட்டும் மொபைல் மட்டும் ஆனில் இருக்கணும். மற்றவங்க எல்லோரும் முக்கியமான செய்திகள் இருந்தால் மட்டும் சொல்லிடுங்க, நீங்கள் 10 மணிக்கு மேலே என்கிட்ட பேசலாம், இல்லாட்டினா பேசக்கூடாது என்கிற ஒரு செய்தியை உங்கள் உறவினர்கள் மற்றவங்க எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. இப்படித்தான் இந்த மொபைலை நீங்கள் பயன்படுத்தணும். இல்லைன்னா நைட்டில் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறது தான், அல்லது வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது வீட்டில் தனித்தனி ரூமில் இருக்கிறவங்க தாராளமாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போது என்ன செய்வாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு அப்பா வர்றாரா அம்மா வர்றாரா அப்படியே ரகசியமாக இப்படிலாம் டேர்ன் பண்ணிக்குவாங்க. அந்த மொபைலை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு டேர்ன் பண்ணுவாங்களாம். இல்லைன்னா இந்த மொபைலில் என்ன சினிமா செய்வாங்க, ஒரு போர்வை இருக்குல்ல, அவங்க என்ன செய்வாங்க, நல்ல வெயில் காலம்தான் அடிக்கும், ஹாட்டாக இருக்கும், ஓப்பனாக எல்லா ட்ரெஸ்ஸையும் பனியன்லாம் கழட்டிட்டு படுக்கலாங்கிற அளவுக்கு வெக்க இருக்கும். ஆனால் போர்வையை போத்திக்கிட்டு தூங்குவான். எதுக்கு தெரியுமா, அதுக்குள்ளே லேசாக அந்த லைட்டு வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு மெல்ல காதில் அந்த இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பார்க்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 8:20க்கு ஒரு பேரண்ட் எனக்கு என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் பையன் இப்படி தான் இருக்கிறான், டெய்லி இருக்கிறான். ஒரு நாள் போர்வை விளக்கிட்டு பார்த்தேன், என்னால் பார்க்க முடியல, ஷாக் ஆகிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்ன படிக்கிறான், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 10th இப்போ தான் போயிருக்கான், 10th ஸ்டாண்டர்ட். அவன் போர்வைக்குள்ளே வச்சு அந்த ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் ஃபோனை, அவங்க அம்மா ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு திறந்துட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. அல்லாஹு அக்பர். இன்னும் சிலருக்கு அதில் பார்த்ததெல்லாம் என்ன செய்யாது, அழிக்க தெரியாது. அவங்க அப்பா ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு வேற ஒரு பையன் எடுத்து பார்க்குறாரு, அதில் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக வெறும் மோசமான காட்சிகள் பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி போயிட்டார். அவன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஆக இந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே கெட்டு போகக்கூடிய இதெல்லாம் இருந்தால் என்ன இருக்கும், இன்றைக்கி நிறைய பேருக்கு, சில பேருக்கு மாஸ்டர்பேஷன் காட்சிகளை மட்டும் பார்க்குறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு ஹோமோசெக்ஸ் காட்சிகள், சிலருக்கு பைசெக்சுவல் காட்சிகள், சிலருக்கு ஸ்ட்ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த உறவு காட்சிகள், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டை உண்டாக்கி இன்றைக்கி இந்த மொபைல் கெடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த எண்ணங்களை வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும், ஒழு செஞ்சிடணும், மொபைலை தூக்கி வச்சுருங்க.
அப்படி சப்போஸ் அந்த மொபைலை பார்த்துருக்க திடீர்னு வருது உங்களுக்கு, இதை பார்த்தா நம்ம கெட்டு போயிடுவோம், போய் மாஸ்டர் பேஷனாக செஞ்சுருவோம் என்று சில பேர் அப்படி தான் சப்பக்கட்டு கட்டுறாங்க. என்ன, நாம் இதை பார்த்தா கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம், அதுக்கு பதிலாக இந்த உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு போய் மாஸ்டர் பேஷன் செஞ்சிடலாம் என்கிற ரீதியில் மாஸ்டர் பேஷனுக்காக தேர்ந்தெடுக்கிற இடம் எது? ஒன்று யாரும் இல்லாத ரூமு, இல்லைன்னா இருக்கவே ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் அதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துருவாங்க. ஆக அன்பார்ந்த சோதர்களே, உடனே ஒளிச்சிஞ்சிருங்க. உடனே என்ன செய்யணும்னா 2 ரக்காத் நஃபில் தொழுகுங்க, கான்சன்ட்ரேஷனோடு தொழுகுங்க, இஹ்சானோடு தொழுகுங்க. யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹுவை சரணடைந்துருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையானது மானக்கேடான, அருவருக்கத்தக்க, மோசமான, பாவமான காரியங்களிலிருந்து மனிதனை தடுக்கிறது. நம்முடைய தொழுகை தடுக்குதா? நம்மளும் தானே தொழுகிறோம், ஒவ்வொரு வக்தும் தொழுகிறோமே. ஒன்று நல்லா பின்னாடி நான் அதை பற்றி சொல்ல வரேன், பின்னாடி வருவேன். தொழுகை எப்படி இந்த மாஸ்டர் பேஷனை திருத்துதுன்னு பின்னாடி நான் வருவேன். ஆக 2 ரக்காத் நஃபில் தொழுகுங்க, அல்லது குரானை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு வச்சுட்டு ஓதுங்க. குரானை தொடுற போதாவது உங்களுக்கு கொஞ்சம் குறுகு இருக்கும், குரானை ஓத ஆரம்பிங்க. இரவாக இருந்துச்சுன்னா, நைட் நேரத்தில் இந்த மாதிரி உணர்வு வருதுன்னா, நீங்கள் மனனம் செய்த குரானுடைய வசனங்களை நீங்கள் ஓதுங்க. கட்டுப்படுத்தும். நான் சொல்கிறது ஒன்றும் இது கிடையாது, ஜோக் கிடையாது. அதுக்கு மீறி வருதுன்னா உங்களுடைய ஈமான் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். குரானுடைய வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, எதெல்லாம் மனனம் செஞ்சுருக்கீங்களோ, சூரத்துல் ஃபாத்திஹா தான் தெரியும்னா ஓதுங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதுங்க. ஓத 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 உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு வரும் என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமிக் சைக்காலஜி மெத்தடில். உங்களோட செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை நிறுத்திடுங்க. முதல்ல இன்றைக்கே போய் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறுத்திடுங்க. தேவையில்லாத வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லேருந்து விலகிருங்க. நிறைய பேர் இன்றைக்கி யாரெல்லாமோ குரூப்பில் சேர்த்து விட்டுருப்பாங்க. இத்தனை என்கிட்ட எவ்வளோ தெரியுமா இருக்குது, 2580 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது பெருமை கிடையாது, உங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய விஷயம். தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்லேருந்து விலகிருங்க. தேவையில்லை. நமக்கு இது என்ன செய்ய போகுது? இந்த குரூப்பு அந்த குரூப்பு, இந்த குரூப்பு அந்த குரூப், இன்றைக்கி எல்லாம் நினச்ச உடனே எல்லாம் குரூப் தான். இந்த இதாக ஒரு குரூப்பு நன்மைக்காக இருந்தால் பரவாயில்ல, நன்மையான விஷயங்களை மட்டும் அந்த குரூப்பில் பகிர்றதா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் கிடையாது. என்னென்ன கன்றாவிகள் இருக்கோ அதையெல்லாம் பகிர்வதற்காகத்தான் அந்த குரூப். இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், சின்ன சின்ன பசங்களெல்லாம் இந்த மோசமான காட்சிகளை ஷேர் பண்ணுவதற்காக மட்டுமே வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது, இன்ஸ்டாகிராம்கள் இருக்குது. அதிலிருந்து விலகிருங்க. ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்க்குறத குறைச்சிருங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ரீல்ஸ் தான். REEL ரீல், அது ரியல்லாம் கிடையாது, ரீல் தான். அதனால் எல்லாம் போலி தோற்றத்தை பார்க்குறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம், ஆனால் ரியலான வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போகிறோம். ரீலை நீங்கள் பார்க்காதீங்க, ரீலை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கே போனால் நான் எப்படி சார், நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரீலில் தான் இருப்பேன், நீங்கள் திடீர்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ரீலில் இருக்காதீங்க, அது ரியல் லைஃப் கிடையாது, ரீல் அது போலி தோற்றம். அதனால் ரீலில் ஈடுபடுறதுலேருந்து குறைச்சிருங்க. இது ஏதோ இளைஞர்களுக்கு மாத்திரம் இல்லை, வயதானவர்களுக்கும் அதான். நடு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரீல்ஸை பார்க்குறாங்க, வயசானவங்களும் ரீல்ஸை பார்க்குறாங்க. நல்லதுக்காக ரீல்ஸை பார்க்குறேன்னு போய் கெட்டு போனவங்க தான் நிறையா. அந்த 57 வயசு ஆள் இந்த ரீல்ஸை பார்த்து தான் கெட்டு போனார். தேவையில்லாமல் குவியக்கூடிய வாட்ஸ்அப்களை அவ்வப்போது என்ன செய்யாதீங்க, உடனே அடுத்து பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் வந்துருச்சா, உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். வந்துட்டான், டே மச்சான் அப்படிமா, என்னடா மச்சான், மச்சான் என்னடா மச்சான். அடுத்து அவன் டேய் அப்படின்னு வேறு மாதிரி போடுவான், இவன் என்னடா அப்படின்னு போடுவான். இப்படி உடனே ஷேர் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் முறைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. நன்மையான காரியங்களின் பக்கம் அது இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்படியெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடங்களில் மட்டும்தான் மொபைலை நீங்கள் பயன்படுத்தணும். ஹலாலான முறையில் நமது தேவைகளையும் நோக்கத்தையும் மட்டுமே பார்க்குற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறணும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் மொபைல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள். அடுத்து வாங்க, நீங்கள் மாஸ்டர் பேஷன்லேருந்து தப்பிக்கணுமா,
ஒரு வழி இருக்குது. இதை நான் சொல்லலை, இது அனுபவபூர்வமாக கையாண்ட ஒரு முறை. என்ன தெரியுமா? தொழுகையை, 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பள்ளியில் நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை யார் மேற்கொள்கிறாரோ அவருக்கு மாஸ்டர்பேஷன் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர். நம்ம அந்த மாதிரி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மாஸ்டர்பேஷன் கட்டுப்படும். இளைஞர்களே, ஃபஜர் வக்து எங்களுக்கு கிடையாது. காலையில் ஃபஜர் வக்து நாங்கள் தூங்கிடுவோம், அல்லது நைட்டில் வேறு மாதிரி இருந்துட்டு படுத்துருவோம். காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தொழுகணும், அதனால் குளிக்க முடியாது, அதனாலேயே நாங்கள் தொழுகிறதில்ல. இப்படியெல்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்? 5 நேரம் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பையன்கிட்ட சொன்னேன், அவன் 20 நாள் அப்படி இருந்தான், 20 நாளும் செய்யலை. ஒரு 5 நாள் தள்ளி 25ஆவது நாள் கேட்டேன் நான். 20 நாள் தொழுதேன், 5 நாள் சரியாக தொழுகலை, ஊருக்கு போனேன், அதில் சரியாக தொழுகிறத விட்டுட்டேன், இன்றைக்கி மாஸ்டர்பேஷன் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டான். அதனால் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு, இன்னும் என்ன தெரியுமா சொன்னாங்க, 1 வருட காலம் இமாம் ஜமாத்தோடு பள்ளியில் போய் 5 நேர தொழுகையை தொழுகிறவனுக்கு மாஸ்டர்பேஷன் செய்யவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அப்போது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு முறை என்னென்னா இமாம் ஜமாத்தோடு தொழுகையில். ஏன்னா அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்பில் அந்த அடியான் இருக்கிறான், அவனுக்கு அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் தர்றான். ஏன்னா பள்ளிவாசலோடு தொழுகைக்காக தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மாஸ்டர்பேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஆகும். இஹ்சானோடு தொழுகிறான். அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமா? குர்ஆனோடு யார் அதிகமான தொடர்புகளில் இருக்கிறாங்களோ இவர்களும் பாவமான காரியங்களிலிருந்து, இந்த மாஸ்டர்பேஷனில் இருந்து கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குர்ஆனை ஓதணும். எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறோம்? தொட்டு பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறோம்? ரமலான் வந்தால் மட்டும்தான் குர்ஆனை தொடுவோம். அதுவும் குர்ஆன் சுன்னான்னு பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட இது ரொம்ப கம்மி. குர்ஆனோடு தொடர்பு ரொம்ப கம்மி. குர்ஆனை ஓதணும், குர்ஆனை தர்ஜுமாவோடு ஓதணும். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு தர்ஜுமாவோடு ஓதக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மாஸ்டர்பேஷன் செய்யக்கூடிய அது கட்டுப்படும். இஸ்லாமிய வகுப்புகள் நடந்துச்சுன்னா அங்கே போய் என்ன செஞ்சுக்கணும்? கலந்துக்கிறணும். இஸ்லாமிய வகுப்புகள் நடக்குது, அங்கே தர்பியா நடக்குது, தஸ்கியா நடக்குது. தஸ்கியத்துன் நஃப்ஸ், உங்களுடைய அந்த ஆன்மாவை, உங்களுடைய உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது, உங்களுடைய செயல்களை எப்படி ஒழுக்கமுள்ள செயல்களாக மாற்றுவது, இப்படி தர்பியாவுடைய வகுப்புகளுக்கும் தஸ்கியாவுடைய வகுப்புகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? செல்லணும். பின்னாடி வரும் டைவர்ஷன் அதெல்லாம் இந்த பாயிண்ட் அதிலெல்லாம் சேரும். இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வக்து நேரத்துக்கு, இப்போ பயானுக்கெலாம் 1 மணி நேரம் தான் வருவீங்க. 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு பிறகு 1 நிமிஷம் கூடினா கூட இன்னும் 10 மணிக்கு மேலே இவர் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. 10:05 வந்தால் அல்லாஹு அக்பர், இவர் 10:05 வரைக்கும் நீட்டிகிட்டா இருப்பான் அப்படிம்பாங்க. ஆனால் 1 மணி நேரம், ஆனால் இங்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் பின்னாடி போயிடுது. ஆக 55-50 நிமிஷம் தான் கிடைக்கிது. 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபுல்லாக சொல்லி முடித்தா தான் அது சரியாக வரும். ஆனால் 50 நிமிஷத்தில் என்ன செய்யணும்? முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வர்றப்போ ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போயிடும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? இஸ்லாமிய வகுப்புகளில் சேர்ந்து இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ளணும். பின்னாடி நான் வர்றேன், டைவர்ஷன் சொல்லக்கூடிய இன்னொன்று. இந்த வகுப்புகள் 1 மணி நேரம், இந்த 1 நாள் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. 3 நாட்கள் இருக்கலாம், 1 வாரம் போகணும். அப்போந்தான் இந்த மாஸ்டர்பேஷன்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். நீங்கள் அந்த மாதிரி போகிற போது அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் உங்களுடைய தொடர்புகள் அதிகப்படும், உங்களுடைய ஒழுக்கங்கள் சீர்வரும், உங்களுடைய பண்பு நலன்கள் மிக சரியாக வரும், உங்களுடைய இல்மும் அதிகரிக்கும், அல்லாஹுவையும் பயப்படுவீங்க, உங்களுடைய இந்த தன்மைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது 8வது, இது 7வது. 8வது என்னன்னு சொன்னால், நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து, இன்னும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி துவாக்களை செய்யணும். அது ஒன்று விட்டுட்டேன் நான். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? துவா செய்யணும். இந்த பழக்கம் இருக்கணும். நாமெல்லாம் அப்படிலாம் இல்லை. அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா அப்படிங்கிற ஒரு துவா மட்டும்தான் தெரியும். நிறைய துவாக்கள் இருக்குது. துவாக்களை செய்யணும். அதே மாதிரி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பழகணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய கிளாஸ்மேட்ஸ் இருப்பான், அல்லது ஏரியாவில் இருப்பான்,
அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனை நாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அப்படி தான் நீங்கள். உங்களை அவன் கெட்ட நண்பனாக இருந்தான்னா, கெட்டவனாக இருந்தான்னா, உங்களையும் கெட்ட காரியங்களில் தான் அவன் என்ன செய்வான், தூக்கி இழுத்துட்டு போய் கொண்டாந்து விடுவான். அதனால் நல்ல நண்பர்களை தேடி பிடித்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இம்மை மறுமை விஷயங்களை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹுடைய அச்சத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நண்பனாக அவன் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா இச்சை கலந்த பேச்சு, செக்ஸுவலான ரிலேஷன்ஸை பற்றிய பேச்சு, இப்படியெல்லாம் பண்பு நலன்களை கெடுக்கக்கூடிய வகையில் ஆபாசமான பேச்சுக்களை பேசுகிற, அப்படி விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா மாஸ்டர் பேஷன் இல்லை, அதுக்கு மாஸ்டரான விஷயங்களெல்லாம் கூட நடக்கும். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், நண்பர்களை மிக நல்லவர்களாக தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள், சுய பரிசோதனை செய்யுங்க. இன்றைக்கி நான் எப்படி இருந்தேன், இது எல்லா விஷயமே பேரும். நேற்று நான் 10 பொய் பேசினேன், இன்றைக்கி நான் 15 பொய் பேசியிருக்கேன். கணக்கு போட்டு பாருங்கள். நேற்றை விட இன்றைக்கி நான் பொய்யனாக இருந்திருக்கிறேன். இல்லை நேற்று 100 பொய் பேசினேன், இன்றைக்கி 50 பொய் தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்ன 50 பொய்யாக சுருக்கிட்டான். ஒரு நாளைக்கு அடுத்த நாள் நாம் நல்லவனாக மாறிக்கிட்டு போகணும். அதுக்கு தான் இந்த சுய பரிசோதனை, செல்ஃப் அனலைசிஸ். இந்த மாஸ்டர் பேஷனை கட்டுப்படுத்தினா, நேற்று நான் 4 தடவை பண்ணேன், இன்றைக்கி 3 தடவை தான் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு 2 தடவை ஆக்கணும், அல்லது அந்த 3 தடவையாவது நிற்கணும். என்ன செஞ்சிடக்கூடாது, 5 தடவை ஆகிடக்கூடாது. அதனால் இந்த மாஸ்டர் பேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செல்ஃப் அனலைசிஸ் என்கிற இந்த முறைகள் வேணும். அதில் நாம் திருந்தி வரக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நாம் கொண்டு வரணும். நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் 10வது விஷயம், காம உணர்ச்சிகளை தூண்டும் விதமான ஆடைகளை நீங்களும் அணியக்கூடாது. கவர்ச்சியான நிலையில் யாரையும் நீங்கள் பார்ப்பதும் கூடாது. நீங்கள் ட்ரெஸ் எப்படி போகிறதே உடம்பெல்லாம் அப்படி டைட்டாக, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி டைட்டாக, தொடைக்கு மேலே அந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, கையிலெல்லாம் அப்படி இது பண்ணிவிட்டு, மார்பு எல்லாம் அப்படி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி. ஆண்களும் தான், பெண்கள் மாத்திரம் இல்லை. பெண்களை சொல்கிறேன்னு மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கும் மாஸ்டர் பேஷன் இருக்குது, அது ஒரு தனியான விஷயம். பெண்கள் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் மாஸ்டர் பேஷனில் ஈடுபடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பெண்கள் மத்தியில் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த வகையில் காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் நீங்களும் ட்ரெஸ் போடக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே மற்றவன், டே நல்லா இருக்கடா மச்சி, கவர்ச்சியாக இருக்கிறேன் அப்படியே பேசுவாங்க. அவனை அப்படியே தூக்கி அப்படி கன்னத்தை அப்படி தொட்டு அப்படி முத்தம் கொடுப்பாங்க, இல்லை வேறு மாதிரி முத்தம் கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மளும் ட்ரெஸ் அப்படி போடக்கூடாது, லூஸான ட்ரெஸ் போடணும். கவர்ச்சியை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நாம் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. அப்போது நல்ல ட்ரெஸ்களை போடணும். இஸ்லாம் எந்த மாதிரியான ட்ரெஸ்களை ஆண்களும் பெண்களும் அணியணும்னு சொல்லியிருக்கோம், அப்படி ட்ரெஸ்ஸை போடணும். அப்படி கவர்ச்சியான உடையில், கவர்ச்சியை காட்டிய நிலையில் ஆணோ பெண்ணோ, இன்ஃபாக்சுவேஷனுங்கிறது அது பின்னாடி ஒரு தனி தலைப்பு. அந்த இன்ஃபாக்சுவேஷன் ஏற்படும், நீங்கள் வேறு மாதிரி காம உணர்ச்சிக்கு ஆளாகுவீங்க. அது மாஸ்டர் பேஷனை கொண்டு போய் நிறுத்தும். அதனால் அப்படி யாரையும் பார்க்கக்கூடாது. அடுத்தது 11, ரெஸ்ட் ரூமுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடியே என்ன ஓதுவீங்க, துவா ஓதுவீங்களா? அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ். இந்த துவா ஓதுவோம் இல்லையா? துவா ஓதிட்டு தான் போகணும். ஆண் மற்றும் பெண் ஜின்களின் தீங்கை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அங்கே ஜின்கள் இருக்கும். அது நீங்கள் போன உடனேயே காம உணர்வை கூட ஊட்டும் என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அங்கே அசிங்கமான இடத்துல இந்த ஜின்கள் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூமில் அவைகளெல்லாம் இருக்கும். அங்கே போகிற போது அங்கே இந்த மாஸ்டர் பேஷன் அதிகமாக எங்கே நடக்குது அப்படிங்கிற அந்த அனலைட்டிக்கல் ரிப்போர்ட்டில் ரெஸ்ட் ரூமில் நடக்குது. அதனால் அங்கே போகிற போது அதற்குரிய துவா ஓதணும். ரெஸ்ட் ரூமுக்குள்ளே நுழைந்தால் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. ரெஸ்ட் ரூமுக்கு போன உடனேயே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி தனியாக மேலே தூக்கி வச்சுட்டு நிர்வாணமாக எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாத நிலையில் இருந்தால் மாஸ்டர் பேஷன் அங்கே பரலாயிரும். மாஸ்டர் பேஷனை செய்யாமல் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே நிர்வாணமாக இருக்கிறத தடுத்துருக்குறாங்க.
ஆடையோடு தான் இருக்கணும். ஒரு ஆடை இல்லாத நிலையில் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கவே கூடாது. அதனால் ரெஸ்ட் ரூமுக்கு நீங்கள் போனால் நிர்வாணமாக ஆகக்கூடாது. ரெஸ்ட் ரூமில் அதிகமாக நேரமும் எடுத்துக்கக்கூடாது. ரெஸ்ட் ரூமில் உட்கார உங்களுக்கு அடுத்தடுத்த எண்ணங்கள் வரும். உங்களை வேறு விதமாக தூண்டி மாஸ்டர்பேஷன் செஞ்சுட்டு தான் வெளியே வருவீங்க. அதனால் என்ன செய்யணும், ரெஸ்ட் ரூமில் போனால் நிறைய நேரம் இருக்கக்கூடாது. அடுத்து 12வது விஷயம், தனிமையில் இருப்பதை தவிர்க்கணும். தனிமையில் இருக்கக்கூடாது. குடும்பத்து உறுப்பினர்களோடு சேர்ந்து இருப்பதற்காக முயலணும். இப்போ சேர்ந்து இருக்கிற போது எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம், எப்படி வேணாலும் இருக்கலாமா, மஹரம் பேணப்பட்ட நிலையில் அங்கே இருக்கணும். இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கணும். சகோதரர்களாகவே இருந்தாலும் ஒரே பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் மச்சி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி இப்படிலாம் தூங்கக்கூடாது. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நடுவில் சகோதரர்களாக இருந்தாலும் ஒரு முழம் தூரம் தனியாக படுக்கையில் படுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சேர்ந்து ஒரே பெட்டில் படுக்கக்கூடாது. கெட்ட பழக்கம் உள்ள ஆளுகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்தூங்காதீங்க. அவர்களிருந்து ரொம்ப தூரம் தனியாக இருந்து படுக்கக்கூடியவர்களாக இருங்க. இது 12. 13 என்னென்னா, நைட்டில் உங்களுடைய கை மர்ம உறுப்புகளின் பக்கம் போவதிலிருந்து தடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்கள் உஸ்தாத் இருந்திருக்கிறாங்க, எங்கள் அஜரத்துன்னு சொல்லுவாங்க, ஹாஜா மொயினுத்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு அஜரத். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நான் 9th படிக்கிற போது எனக்கு அவர் பழக்கம். அப்போ தான் அவர்கிட்ட இருந்தால் ஷிர்க் அப்படிங்கிற வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். அவர் என்ன தெரியுமா செய்வார், உங்களுடைய கைடி இருக்குல்ல, கீழே இருக்கிற கைடி அதை கெட்டிக்கோங்கம்பார். கீழே இருக்கிற கைடியை கெட்டிக்கிறணும். அப்போது ஒரு பையன் ரொம்ப ஏன் அப்படின்னு கேட்குற போது, அப்போ தான் அவங்க கையெல்லாம் அங்கெல்லாம் போகாது. அப்போ அவன் சொன்னான், அஜரத்து இப்படி போனால் அப்படின்னா காட்டினான், இப்படி இருக்க இங்கிட்டு வழியே இப்படி உள்ளே போனால் அப்படின்னு சொல்கிற போது அவர் சொன்னார், அதையும் இறுக்கி கட்டிக்கோங்க அப்படின்னார். எப்படி இறுக்கி கட்டுறது, கயிறை வச்சு இறுக்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அன்பார்ந்த சோதரில், இரவில் கை மர்ம உறுப்புகளின் பக்கம் போவதை தடுத்துக்கிறணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸுகளை கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கை சாதாரணமாக உள்ளே போகாது. கைலிகளை கீழே கட்டிக்கிறணும், இடுப்பில் இறுக கட்டிக்கிறணும். இது 13. 14, உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உணர்ச்சிகளை அதிகம் தூண்டக்கூடிய உணவுகள், ஃபுட்டை நீங்கள் குறைவாக எடுத்துக்கிறணும். போச்சு இவர் என்ன ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய எடுக்காதீங்க, குறைவாக எடுத்துங்க. உங்களுக்கு உணர்ச்சி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அந்த உணவுகளை குறைச்சிக்கிறணும். உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். குளிர்ச்சியான பழங்களை நீங்கள் சாப்பிடணும். குளிர்ச்சியான பழங்களை நான் சாப்பிடணும். சில பேர் குளிர்ச்சியான பழங்கள் ஆகாது, அவங்களெலாம் அதை எடுக்க வேண்டாம். குளிர்ச்சியான பழங்கள் சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி அடையும். அந்த மாதிரி குளிர்ச்சி அடைஞ்சின்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தது 15, போதை பழக்கத்தை நிறுத்திக்கணும். போதை பழக்கமும் உங்களுடைய உடலில் சூட்டை அதிகப்படுத்துது. ஆல்கஹால் எடுக்கிறாங்க, போதையுடைய வஸ்துக்களை எடுத்தால் உடலில் இருக்கக்கூடிய சூட்டை அதிகப்படுத்துது. அது மாஸ்டர்பேஷனில் கொண்டு போய் நிறுத்துது என்பதாக அறிக்கை சொல்கிறாங்க. அதனால் கூல் லிப்ஸில் இருந்து சகல விதமான போதையிலிருந்தும் உங்களை தடுத்துக்கிறணும். அடுத்து டைவர்ஷன், விளையாட்டுகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். அல்லது சமூக சேவை, சோசியல் சர்வீஸில் நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். அது எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கு போயிருங்க. இப்படிலாம் இருக்கிற போது நீங்கள் அதில் ஈடுபட்டு வர்ற போது உங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் குறையும். வீட்டில் வேலைகள் இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க. அவங்க ஏவித்தான் செய்யணும் இல்லை, நீங்களே செய்யணும். உடற்பயிற்சிகள், அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் செய்யணும். சுன்னத்தான நோன்புகளை என்ன செய்யணும், திங்கட்கிழமை வியாழக்கிழமை 13, 14, 15 நீங்கள் வைக்கணும். உடல் சூட்டை தணிக்க குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிக்கணும். ஹாட்டாக இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்காதீங்க. ஏன் தெரியுமா, எக்ஸோதர்மிக் எண்டோதர்மிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸோதர்மிக் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராசஸில் ஹீட் ரிலீஸ் ஆனால் அதுக்கு பேர் எக்ஸோதர்மிக். ஒரு ப்ராசஸில் ஹீட்டை எடுத்துக்கிருச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் எண்டோதர்மிக். இப்போ உங்கள் பாடியிலேருந்து ஹீட்டு வெளியே வருது, உங்கள் பாடியிலேருந்து ஹீட்டு வெளியே வர்றது எக்ஸோதர்மிக். நீங்கள் அந்த நேரத்தில் ஹாட்டான வாட்டரை குளிச்சிங்கன்னா உடல்லேருந்து வெளியே வர்ற சூடு வெளியே வராமல் உள்ளேயே இருக்கும். குளிர்ச்சியான தண்ணீரை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வெளியில் வரக்கூடிய அந்த வெப்பத்தை எல்லாம் எடுத்துக்கும். அதனால் குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிக்கணும். 10 மணி ஆயிடுச்சு, கரெக்டான நேரம் நெருங்கிருச்சு.
ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சில மெத்தடாலஜி எதுக்கு? மாஸ்டர்பேஷன். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் இது வீடியோவாக வெளியே வரும், யூடியூப்பில் வரும். அதை இன்னும் ஒரு தடவை வேணுன்னா நல்லா விவரமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டு அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த குறிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். அதை குறிச்சிக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கான முயற்சி எடுக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் எம்எஸ்சி இஸ்லாமிக் சைக்காலஜியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த முறைகளை தான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறேன். நான் படித்ததை, எனக்கு அந்த எம்எஸ்சி இஸ்லாமிக் சைக்காலஜியில் மாஸ்டர்பேஷனை தடுக்கும் முறைகள் என்று எனக்கு டீச் பண்ணதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஸ்லாமிக் அடிப்படையிலான தடுப்பு முறைகள். இந்த முறைகளில் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாஸ்டர்பேஷன் என்கிற இந்த கொடுமையை தடுத்து நிறுத்திக்கோங்க. வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கையை, இம்மை மறுமை வாழ்க்கையை தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.